கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கொண்டதாள் கூறி கோலக்கொடு மழு தண்டினர் பரியோலை சயனத்தர் விண்டமுல்லை ஆறும் அரும்பன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்துணையாடினார். கொண்டதாள் உரினார் அடியில நெருக்கி பிணைந்ததாகிய உரி அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். அப்பதானே அதுல பானை வச்சா நிற்கும். நெருக்கி பிணைந்ததாகிய உரி அவளிடத்துல உள்ள சொத்து. கோணார்கள் இடத்துலலாம் என்ன சொத்து? ரத்ன சிம்மாசனமும் தங்க தொட்டிலும் வெள்ளி பாத்திரமுமா இருக்கும் கோணார்கள் இடத்துல எல்லாம். இந்த சொத்து அவரிடத்துல உள்ள ஒரு சொத்து உரி. கண்ணன் அதுக்குதானே ஆசைப்பட்டேன்னு போயிருக்கிறான். ரத்ன சிம்மாசனங்கள்லாம் வேண்டான்னு போயிட்டான். கொண்ட தாள் உரி நெருக்கி பிணைவதாகிய உரி. அப்புறம் எதுனாள்? கோல கொடு, நல்ல கொடு, கூர்மையான புல்லு குள்ளு இதெல்லாம் செத்துவதற்காக வேண்டிய அலக்குகள் மழு. தண்டினர் தயிர் கடையிறது, மாடு ஓட்டுறது முதலிதான தண்டு கையில உடையவர்கள். அப்புறம் என்ன வச்சுருக்கிறான்? பரியோலை. தாழைன்னு ஒண்ணு உண்டு இல்லையா? தாழம்பூ உண்டாருதே, தாழம்பூவனுடைய மடல் தாழை. அந்த தாழையை முள்ளு எடுத்து விட்டு அதை காய போட்டு அதனாலேயே பின்னி பாய் வச்சுருப்பாளா. இதெல்லாம் அவளுடைய சொத்து. தங்க கட்டில்லையா படுத்துவா இடையர்கள். ஓலை சயனத்தார் இவ்வளவும் இருந்து நம்மளாம் ஏழை தானே, நம்மளாம் இடையர்கள் தானே அப்படிங்கிற குறை இல்ல அவளுக்கு. சிவப்பதினா அவ ஊருக்கு வந்துட்டான். அவர்கள் விண்ட முல்லை அரும்பன்ன பல்லினர். அவர்கள் சிரிக்கிற அழகு. சிரிக்கணுமேன்னு சிரிக்கிறது இல்லையா? சில பேர் சிரிக்கணுமேன்னு சிரிப்பா. அப்படி எல்லாமோ ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்தது யதார்த்தமான குழந்த சிரிப்பு. வியாஜம் இல்லாததானே, கபடம் இல்லாததானே ஒரு சிரிப்பு. அவர்களுக்கு முல்லைப்பூ எப்படி வில்லுமோ மலருமோ அது போன்றதான பற்கள் உடையவர்களான அவர்கள். இவ்வளவு விசேஷம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அண்டர் தேவர்கள் போன்றவர்கள். அண்டர்ன்னு சொன்னா இடையர்கள் என்றும் ஒரு அர்த்தம், தேவர்கள் என்றும் ஒரு அர்த்தம். ரெண்டு பேருக்குமே அண்டர்னு பேர் வருவானே அப்படின்னு கேட்டா இவர்கள் தேவர்கள் போல இருக்கிறார்கள். அண்டர் மிண்டி புகுந்து ஒரே கூட்டமாக இருந்து நெய் ஆடினார். குடங்குடமா நெய்யை எடுத்து ஒத்தர நெய்யை கொட்டிக்கிறார்கள், நெய்யை அலையிறார்கள். நெய்யினுடைய விலையெல்லாம் மறந்தே போயிடுத்து. அது மதுராவில் போய் விற்கணுமேங்கிறதெல்லாம் மறந்து போயிடுத்து. தண்ணீர்ல அலையிறது மாதிரி நெய்யில அலையிறார்கள் அவர்கள். அதுல போட்டி வேற. ஒரு பெரிய கங்காளம் வச்சு அதுல நெய்யை நிறைய கொட்டியாச்சு. சொம்பு நாளை எடுத்து எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிக்கிறார்கள், குதிக்கிறார்கள். அதுல போட்டி இருக்கிறதுனால வச்சு நெருக்கி மிண்டி புகுந்து அவளுக்குள்ள மிண்டி புகுந்து நெய் ஆடினர். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.